வெல்கம் டு எம்விடி ஃபிலிம்ஸ். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலேயே மெடிக்கல் எமர்ஜென்சிஸ்க்கு ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு பெரிய பணக்காரர தான் அந்த ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் ரெஸ்க்யூ பண்ணி ஹாஸ்பிட்டல் வந்து சேருது. உடனடியா அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் எல்லாம் அவர எமர்ஜென்சி ரூமுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. அடுத்த காட்சியிலே பார்த்தீங்கன்னா, லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. அந்த லிஃப்ட்டுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோயின் ஜூலியா வெளிய வரா. அவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். அந்த ஹாஸ்பிட்டலோட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான நர்ஸு. அந்த ஹெலிகாப்டர் மூலமா ரெஸ்க்யூ பண்ணப்பட்ட அந்த பணக்காரர் வேற யாரும் இல்ல. நம்ம படத்தோட ஹீரோ சார்லி தான். அந்த ஹாஸ்பிட்டல்லயே சிறந்த டாக்டர்ஸ் எல்லாம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க. ஜூலியாவும் அந்த ட்ரீட்மெண்ட்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறா. எப்படியோ ஒரு வழியா நம்ம சார்லியை காப்பாத்தியாச்சு. இருந்தாலும் அவர் 2 நாளைக்கு கண்காணிப்புல இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஜூலியாவை அவரை பார்த்துக்க சொல்லி அப்பாயிண்ட் பண்றாங்க. 2 நாளா கண்ணும் கருத்துமா ஜூலியா தான் சார்லியை பார்த்துக்கிறா. ஒரு வழியா இப்ப அவர் காப்பாற்றப்படுறாரு. மறுநாள் டியூட்டிக்கு வந்த ஜூலியாவுக்கு ரிசப்ஷனிஸ்ட் ஒரு பொக்கே கொடுக்குறா. சார்லி சார் தான் கொடுத்தாரு அப்படின்னு அவ சொல்றா. அப்ப அங்க வந்த சார்லியும் ஜூலியா கிட்ட, இதோ பாருமா, உன்னால தான் நான் இன்னைக்கு உயிரோடையே இருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டலே 2 நாளா நீ என்னை எந்த அளவுக்கு கேர் எடுத்து பார்த்துக்கிட்ட அப்படிங்கிறத பத்தி தான் பேசிட்டு இருக்கு. ஸோ அதனால என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு அவர் சொல்ல, என்னோட டியூட்டியை தான் பார்த்தேன் சார். உங்க இடத்துல வேற ஒருத்தர் இருந்தாலும் அவரையும் நான் இப்படி தான் பார்த்துருப்பேன். எனிவே உங்க ஆஃபரிங்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்டை வாங்குறதுக்கு மறுத்துட்டு போயிடுறா. மறுநாள் காலையில டியூட்டிக்கு வந்த ஜூலியாவுக்கு இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு. அந்த ரூமே ஃபுல்லா புத்தம் புதுசா பூத்த பூக்களா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஜூலியாவுக்கு தெரியும் இதெல்லாம் யாரோட வேலைன்னு. இன்னைக்கும் அந்த கிஃப்டை எல்லாத்தையும் ஏத்துக்க மறுக்கிறா. டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா அதே போல வீடு ஃபுல்லா பூக்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. கூடவே ஒரு லெட்டரும், என்னை ரொம்ப கெஞ்ச வைக்காத ப்ளீஸ், இது எல்லாத்தையும் ஏத்துக்கோ அப்படின்னு சார்லி தான் எழுதியிருக்காரு. இன்னைக்கு வெறும் ஃப்ளவர்ஸ் மட்டும் அவர் கிஃப்டா கொடுக்கல, ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு வாட்சையும் கிஃப்டா கொடுத்துருக்காரு. ஜானியோட இந்த டீப்பான லவ்வை பார்த்து ஜூலியாவோட மனசு இறங்குது. இந்த கிழவன் தடியெடுத்து விளையாடாம விடமாட்டான் போல் இருக்கு அப்படின்னு அவளும் இப்ப அந்த காதலுக்கு சம்மதிக்கிறா. இந்த காதல் நாளுக்கு நாள் தீவிரமா வளர ஆரம்பிக்குது. ஒருத்தரோட ஒருத்தர் பேசி அவங்க மனசை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ஜானியும் இவளை விடுறதே கிடையாது. தினம் தினம் அவன் நிலத்துல தண்ணி பாய்ச்சறதே வேலையா பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படிதான் ஒரு நாள் நைட் பார்ட்டியில, எனக்கு இந்த காதல் கத்திரிக்காய்லாம் பிடிக்காது, நான் செட்டில் ஆகணும்னு விரும்புறேன், மனசுக்கு பிடிச்ச ஒரு புருஷன், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, 4-5 குழந்தைகள் அப்படின்னு நான் லைஃப்ல செட்டில் ஆக விரும்புறேன் அப்படின்னு ஜூலியா சொல்ல, சார்லி அவர் மனசுக்குள்ள இருக்கிறத சொல்றாரு. முதல் மனைவி இறந்து பல வருஷங்கள் ஆகுது. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். மனைவியோட மரணத்துக்கு அப்புறம் அவர் வாழ்க்கையில செட்டில் ஆகிறத பத்தி நினைக்கவே இல்லை. என்னைக்கு உன்னை பார்த்தனோ அன்னைக்கே உன்னை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஜூலியாவோட கண்ணை பார்த்து கேட்கிறாரு. நாளைக்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜூலியாவும் சிரிச்சுட்டே சொல்றா. அதன்படி அவங்களோட கல்யாணம் மறுநாளே வெகு விமர்சையா நடைபெறுது. சார்லி மிகப்பெரிய பணக்காரனா இருக்கிறதால நம்ம சிஎம், டெபுட்டி சிஎம், பக்கத்து ஊர் சிஎம், அப்புறம் அம்பானி, அதானின்னு பெரிய பணக்காரங்கள்லாம் கல்யாணத்துக்கு வந்து மணமக்களை வாழ்த்துறாங்க. சார்லியோட சேவை ஜூலியாக்கு தேவை அப்படின்னு வந்தவங்கெல்லாம் முழங்குறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பணக்கார வாழ்க்கைக்கு ஜூலியா அடி எடுத்து வைக்கிறா. அவ காலங்காலமா ஆசைப்பட்ட வாழ்க்கை இதுதான். ஸோ அந்த வாழ்க்கை அவளுக்கு கிடைச்ச உடனேயே ரொம்ப சீக்கிரத்திலேயே அந்த ரிச் லைஃபுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடுறா. அப்படிதான் ஒரு நாள் வீட்டில் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஷெட்டுக்கு வரா. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வயசு பையன் குதிரை சவாரி பண்ணிட்டு இருக்கான். இந்த குதிரை தாண்டுதல் மாதிரி ஏதோ பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்க ஜூலியாவை பார்த்தோன்னே அவ பக்கத்தில் வந்து அப்பாவோட புது ஒய்ஃபுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறான். இவன் தான் சார்லியோட மூத்ததாரத்து மகன், பேரு ராக்கு. அது என்ன பேரு ராக்கு அப்படின்னு அவ யோசிச்சுட்டே இருக்கிறா. அதுக்குள்ள சார்லி அங்க வந்து பையனை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஆனா நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு அப்ரப்டா அவன் கட் பண்ணி விட்டுட்டு போயிடுறான். ஏன் ராக்கு இப்படி பட்டும் படாம இருக்கான் அப்படின்னு ஜூலியா கேட்கவும், இவன் சின்ன பையனா இருக்கும் போதே மனைவி தவறிட்டா, அதனால அப்பனால வளர்க்கப்பட்ட ஒரு ஸ்பாயில்டு சைல்டு இவன். இருந்தாலும் ரொம்ப நல்ல பையன், ஒரு பைசா என்கிட்ட வாங்காம அவன் தேவைகளை அவனே சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு சம்பாரிச்சுக்கிறான். வீட்லயும் கூட தங்க மாட்டான். சிட்டியை விட்டு அவுட்டர்ல ஒரு கேபின் இருக்கு, அங்கதான் எப்ப பார்த்தாலும் இருப்பான். நீ வந்துட்டேல, இனி அவனை சரி பண்றது உன் பொறுப்பு அப்படின்னு வரப்போற ஆபத்தை உணராத சார்லி அந்த பொறுப்பை ஜூலியா கிட்ட ஒப்படைக்கிறாரு. அப்புறம் என்ன, ரூமுக்கு வந்த 2 பேரும் ரொம்ப ரொமான்டிக்கா கிட்ட நெருங்கி வராங்க. சார்லி ஜூலியாவை சும்மா சாத்துன்னு சாத்துறாரு. ஜூலியாவே திக்கு முக்காடி போயிடுறா. போதும் போதுன்னு அவ கத்துற அளவுக்கு புடின்னு பிடிக்க ஒரு பெரிய பெருமூச்சோட அவங்களோட லீலைகள்லாம் முடியுது. அப்பதான் சார்லியும், இதோ பாரு டார்லிங், நான் ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டுக்காக ஒரு வாரம் வெளியூர் போயிடுவேன், உன்னை கூட்டிட்டு போக முடியாத சூழ்நிலை, என்னை புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ஜூலியாவுக்கு செம அப்செட் ஆகுது. என்னங்க, கல்யாணமாகி ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன பிரிஞ்சு போகணும்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்குறா ரொம்ப ஏமாற்றத்தோட. புரியுது, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. சார்லி போனதுக்கு அப்புறம் அவ்வளோ பெரிய பங்களால இவ தனியாளா சுத்தி வரா. வேலைக்கு விதவிதமான சாப்பாடு, போட்டுக்கிறதுக்கு விதவிதமான
காஸ்ட்லியான துணிகள். இருந்தாலும் கட்டில் சுகத்துக்கு கணவன் பக்கத்துல இல்லாதது ஜூலியாவுக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி அவளோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேச ஆரம்பிக்கிறா. புக்ஸ் படிச்சு அவளோட நேரத்த செலவிட ஆரம்பிக்கிறா. அப்படிதான் ஒரு நாள் ராக்குக்கும் அந்த வீட்டோட மெய்டுக்கும் ஏதோ வாக்குவாதம் நடக்கிற மாதிரி தெரியுது. என்ன வாக்குவாதம் அப்படின்னு கேட்டுட்டே ஜூலியா அங்க வர, அதுக்கு அந்த மெய்டும் பெரியவர் திரும்பி வர வரைக்கும் சின்னவரை அந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு பெரியவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா சின்னவர் வெளியே போகணும்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. அதை பத்தி தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல, நான் என்ன சின்ன குழந்தையா, என்ன பாத்துக்கிறதுக்கு யாரும் தேவையில்லை. அதுபோக ராக்கு எங்க போகணும்னு நினைக்கிறானோ அங்க அவன் தாராளமா போகலாம். அவன் ஒன்றும் அடிமை இல்லை, அவனை நீங்க கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்ல, என்ன பண்ண முடியும், வீட்டோட முதலாளி அம்மாவே சொல்லிட்டாங்க. அப்பதான் ஜூலியாவோட மனசுக்குள்ள இருக்கிற கேள்விய அந்த மெய்டு கிட்ட கேட்கறா. அது என்ன பேரு ராக்குன்னு, அவனோட உண்மையான பேரு இதானா அப்படின்னு கேட்க, இல்ல மேடம், அவனோட உண்மையான பேரு ஃபோர்டு. இந்த ராக்குங்கிறது அவனுக்கு பட்ட பேரு. அதே இப்ப அவனுக்கு பேரே ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்றா. அது என்ன ராக்கு அப்படின்னு ஜூலியா கேட்கறா. அது ஒண்ணுமில்ல மேடம், அவனோட தடி ராக்கு மாதிரி இருக்கும். அந்த தடி கூட விளையாண்ட சிலர்லாம் இதை சொல்ல கேள்விப்பட்டிருக்கான். அதனாலதான் மேடம் அவனுக்கு அந்த பேரு அப்படின்னு மெய்டு வெக்கத்தோட சொல்ல, நீ அந்த தடி கூட விளையாண்டுருக்கியா அப்படின்னு ஜூலியா சந்தேகத்தோட கேட்க, இல்ல மேடம், நான் விளையாடல. ஆனா விளையாண்ட மத்த மெய்டுக சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பல முறை நான் அதை பார்த்திருக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவ போயிடுறா. ராக்கு மாதிரி தடியா அப்படின்னு ஜூலியா செலுத்துக்கிறா. மறுநாள் வீட்டுக்குள்ள போர் அடிக்குதுன்னு வெளியே வந்த ஜூலியா ராக்கோட பைக்கை பார்க்கறா. அவன மாதிரியே அந்த பைக்கும் ரொம்ப மஸ்குலினா இருக்கு. அப்பதான் ராக்கு குதிரை லாயத்துக்குள்ள எதையோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்க, அப்ப அங்க வந்த ஜூலியா அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறா. நேத்தனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. இதுல என்ன இருக்கு, நான் நியாயத்தை தான் சொன்னேன் அப்படின்னு ஜூலியாவும் சொல்றா. அம்மா, நீ ஏதோ கேபின்ல தங்கியிருக்கேன்னு அப்பா சொன்னாரு, உன்னோட கேபின் எங்க இருக்கு அப்படின்னு ஜூலியா கேட்கவும், அது இந்த சிட்டியோட அவுட்டர்ல இருக்கு, எப்படி இருந்தாலும் ஒரு 50 கிலோமீட்டர் வரும் அப்படின்னு அவன் சொல்றான். ஏய், எனக்கு உன்னோட கேபினை பார்க்கணும்னு ஆசையா இருக்குப்பா, நானும் உன்ன மாதிரிதான் இங்க போர் அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன், என்னை கூட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்றா. தாராளமா கூட்டிட்டு போறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவளை பைக்ல உட்கார வச்சு ரெண்டு பேரும் அவனோட கேபினை நோக்கி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் மாடியிலிருந்து அந்த மெய்டு பார்த்துட்டு தான் இருக்கிறா. சரி, நம்ம முதலாளி அம்மா ராக்கு கூட விளையாட போவாங்க போல இருக்கு அப்படின்னு அவளும் யதார்த்தமா நினைச்சுக்கிறா. ராக்கு பைக்கை ரொம்ப ஸ்பீடா ஓட்டுறான். இது ஜூலியாக்கு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. இன்னும் ஸ்பீடா போ, இன்னும் ஸ்பீடா போ அப்படின்னு ரெண்டு பேரும் அந்த பைக்கோட உச்சபட்ச ஸ்பீட்ல போறாங்க. இப்போ ஒரு வழியா அந்த கேபினை ரீச் பண்ணிடுறாங்க. அந்த கேபினை பார்த்த ஜூலியாக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அது ஒரு சின்ன கேபின் தான், 10க்கு 10 கூட இருக்காது. ஆனா ஒரு அழகிய ஆத்தோரமா சுத்தியும் மரங்கள் இருக்கிற ஒரு காட்டு பகுதியில ராக் அதை கட்டியிருக்கான். இது நானே சொந்தமா கட்டினது அப்படின்னு ராக் சொல்றான். அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த கேபினுக்கு எலக்ட்ரிசிட்டி கூட இல்ல அப்படிங்கிறது தெரியுது. இருந்தாலும் ராக்குக்கு இங்க இருக்கிறதா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். நான் வேணா அப்பா கிட்ட சொல்லி எலக்ட்ரிசிட்டி அரேஞ்ச் பண்றேனே அப்படின்னு ஜூலியா சொல்றா. தேவையில்லை அப்படின்னு ராக் மறுத்துறான். அந்த சமயத்துல தான் வெளியூருக்கு போயிருந்த சார்லி ஜூலியாக்கு கால் பண்றான். நான் இப்ப எங்க இருக்கேன்னு சொல்லுங்க. ராக்கோட கேபின்ல இருக்கேன். எனக்கு வீட்டில் தனியா இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுங்க, எப்ப திரும்பி வருவீங்க அப்படின்னு ஜூலியா கேட்டதுக்கு, 2 நாள்ல வந்துருவேன் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போனை வைக்கிறாரு. மறுநாள் ராக்கோட கேபினுக்கு ஜூலியா வரா. இங்க வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு கூட்டிட்டு வந்து காமிக்கிறா. பாத்தீங்கன்னா அவ ஒரு ஜென்செட் கொண்டு வந்திருக்கா. அங்க கரண்ட் இல்லாம இருக்கிறான் இல்லையா, அதனால ஒரு ஜென்செட் இவளே வாங்கிட்டு வந்து ராக்குக்கு பிரசன்ட் பண்றா. அங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பப் இருக்கு. அன்னைக்கு நைட்டு 2 பேரும் போய் குடிச்சிட்டு பைத்தியங்களாட்ட டான்ஸ் ஆடுறாங்க. பார்ட்டி நடு ராத்திரியை தாண்டி போகுது. இப்போ ஆடு நாடி டயர்ட் ஆனவங்க 2 பேரும் பப்பை விட்டு கிளம்புறாங்க. கேபினுக்கு வந்த சமயம் ராக்கு ஆல்ரெடி டயர்ட்ல தூங்கிட்டான். சரி, அவனை எழுப்ப வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ண ஜூலியாவும் அவ ட்ரெஸ்ஸை எல்லாம் அங்கேயே அவுத்து போட்டுட்டு பக்கத்துல இருக்கிற ஆத்துல போய் குளிக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்திலேயே முழிச்ச ராக்கும் எங்க ஜூலியாவை காணோம் அப்படின்னு தேடி பார்க்கறான். அவன் பக்கத்துல அவ ட்ரெஸ் எல்லாம் கிடக்க, குளிக்க தான் போயிருப்பான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஆத்து பக்கத்துல வந்தா அங்க ஜூலியா நிர்வாணமா குளிச்சிட்டு இருக்கிறான். அதை ஒளிஞ்சிருந்து பார்த்த அவனுக்கு ராக்கு சூடாக ஆரம்பிக்குது. ஓடி போய் அந்த ஆத்துக்குள்ள குதிச்சு அந்த தடி எடுத்து அடிச்சு விளையாடணும் அப்படின்னு அவனுக்கு பயங்கரமா ஆசை வருது. இருந்தாலும் வேண்டாம், அது தப்பு அப்படின்னு கட்டுப்படுத்திக்கிறான். மறுநாள் அந்த கேபின்ல விட்டு போன சில வேலைகள்லாம் இருக்க ராக் அதை பண்ணிட்டு இருக்கான். இல்ல, நானும் உனக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு ஜூலியா வாலண்டரியா அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறா. சரியா ஜாயிண்ட் ஆகாத இடத்துல எல்லாம் ஆணி வச்சு அடிக்கிறா. மரசட்டங்களுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறா. இப்படி அவங்க 2 பேரும் அவங்க ஒர்க் அன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப அழுக்கா இருக்குல்ல அப்படின்னு 2 பேரும் அந்த ஆத்துலயே குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ட்ரெஸ்ஸோட தான் குளிச்சுட்டு கிழிச்சிட்டு அந்த ஆத்தங்கரை ஓரமாவே படுத்துக்கிறாங்க. எனக்கு உன்னோட கேபின் ரொம்ப பிடிச்சது, அருமையான லொகேஷன், நைட் எல்லாம் அந்த ஆத்து தண்ணி ஓடுற சத்தம் மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு அப்படின்னு ஜூலியா அவன் மனசுக்கு பட்ட
சம்பந்தப்பட்டதை பேசிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்த ஜூலியா ஏதோ தேடும்போது சில ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கறா. என்ன ஃபைல்ஸ் இது அப்படின்னு அதை எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது அது சார்லியோட ஃபெர்டிலிட்டி ரிப்போர்ட்டு. அதாவது அவர் இனிமேல் அப்பா ஆக முடியாது அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல போட்டிருக்கு. இதை பார்த்த ஜூலியா பயங்கரமா ஷாக் ஆகுறா. 5 குழந்தை கொடுக்குறேன்னு சொல்லி தானே கட்டிட்டு வந்தாரு, இப்போ ஒரு குழந்தைக்கே வழி இல்லையே அப்படின்னு அவளுக்கு பயங்கர ஏமாற்றம் வருது. நைட்டெல்லாம் பெட்ல படுத்து அழுக ஆரம்பிக்கிறா. மறுநாள் ஊருக்கு போயிருந்த சார்லி வரவும் வந்ததும் வராததுமா அந்த ரிப்போர்ட்டை காமிச்சு சார்லியை பிடிச்சி கிளின்னு கிழிக்கிறா. ஒன்றும் பேசாம அமைதியா இருந்த சார்லியும், இதோ பாரு டார்லிங், அந்த ரிப்போர்ட்டு உண்மைதான். அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வந்திருக்கு. ஆனால் டாக்டர் கூடிய சீக்கிரத்தில் இதை சரி பண்ணிடலான்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஜூலியாவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஜூலியா சார்லியோட பதிலில் கன்வின்ஸ் ஆகவே இல்லை. தனியாக கார்டனில் உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறா. வழக்கம் போல் சார்லி ஆஃபீஸ் விஷயமா வெளியூருக்கு போயிடுறான். அந்த சமயமாக கார் எடுத்துட்டு ராக்கை பார்க்கறக்காக அவனோட கேபினுக்கு வரா. அவன் கேபினில் இல்லை, பார்த்தா பின்னாடி ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கான். ஆற்றுலேருந்து குளிச்சுட்டு எந்திரிச்சு வந்தவனை பார்த்த ஜூலியாவுக்கு அவள் வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி பறந்து அதனால் அவள் குகையில் பெரிய புயல் அடிக்க ஆரம்பிக்குது. உடனடியாக இந்த புயலை தடுக்கணும்னா ராக்குனால தான் முடியும் அப்படின்னு ராக்கு பக்கத்தில் நெருக்கமாக வர்றா. பக்கத்தில் வந்த ஜூலியா ராக்கோட ராக்கு கூட விளையாட ஆரம்பிக்கிறா. அவ்வளோதான், அந்த ராக்கு அதுக்கப்புறம் அவளுக்கு காமிச்ச சுகமெல்லாம் அவள் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு போட்டு அவன் புரட்டுன்னு புரட்டி எடுக்கிறான். தட்டுன்னு தட்டி வீசுறான். அன்னைக்கு நைட்டு வரைக்கும் 2 பேரும் அவங்க விளையாட்டை நிறுத்தவே இல்லை. இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு ஜூலியா ஒஞ்சே போயிடுறா. அந்த டயர்டோடையே நைட்டு வீட்டுக்கு வர்றா. உள்ள வந்து லைட்டு போடவும் அவளுக்கு பெரிய ஷாக்கு காத்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு எதிர சார்லி நின்றுட்டு இருக்கான். இப்போ என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறா. சார்லி கொலை வெறியோட அவளை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. நான் வந்து போய் அப்படின்னு பதட்டத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஜூலியா உளர ஆரம்பிக்க, நீ இப்போ எதுக்குள்ளே போயிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும். எனக்கு கொஞ்ச நாளாகவே உங்கள் 2 பேர்த்து மேலேயும் சந்தேகம் இருந்துச்சு. அதனால தான் இன்னைக்கு ஊருக்கு போகிறதா பொய் சொல்லிட்டு உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த நாய் சித்தின்னு கூட பார்க்காம உன்னோட குகைக்குள்ளே பூந்து விளையாண்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து நொந்து போய் தான் வந்திருக்கேன். நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், ஆனா அவனோட அந்த ராக்கை உடைக்காம வரமாட்டேன் அப்படின்னு கோபத்தோட கார் எடுத்துட்டு ராக்கை தேடி சார்லி கிளம்ப பின்னாடியே ஜூலியாவும் சார்லியை துரத்திட்டே வர்றா. சார்லி கோபத்துல பயங்கர ஸ்பீடா அந்த கேபினை நோக்கி வரான். படு வேகமா வந்த கார்ல இருந்து கோவமா இறங்குற அப்பாவை பார்த்தா ராக்கு திடுக்கிட்டு நிக்கிறான். ஏன் அப்பா இப்படி கோவப்படுறாரு அப்படின்னே அவனுக்கு புரியல. பின்னாடியே ஜூலியாவும் அவனை ஒன்றும் பண்ணிடாதீங்க, எல்லா தப்பும் என் மேலதான் அப்படின்னு கத்திட்டே ஓடி வர்றா. ஆனா அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா அந்த உயரமான கேபின் மேல இருந்து அப்படியே கீழே பள்ளத்தாக்குல விழுந்து சார்லி அங்கேயே செத்து கிடக்குறான். நான் அவரை தள்ளி விடல அப்படின்னு ராக்கு பயங்கரமா கத்தி கதறான். என்னடா கோவத்துல இப்படி பண்ணிட்ட அப்படின்னு ஜூலியா ராக்கை பார்த்து கத்திட்டே, அவருக்கு ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு உடனடியா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வச்சு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. இவ தான் நர்ஸாச்சே, அதனால அடிபட்டு மயக்கத்தில் இருக்கிற புருஷனை, இன்னும் சார்லி சாகல, மயக்கமாக தான் இருக்கிறான். சார்லிக்கு ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் இவளே பார்க்குறா. உடனடியாக ஹாஸ்பிட்டலோட எமர்ஜென்சி வார்டில் சார்லி அட்மிட் பண்ணப்படுறான். ரொம்ப படபடப்போட உட்கார்ந்துருந்த ஜூலியாவை விசாரிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு அவர் விசாரணை ஆரம்பிக்கிறாரு. ஜூலியா நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்றா. நான் அந்த கேபின் ரீச் ஆகிற சமயத்துல சார்லி ஆல்ரெடி கீழே விழுந்திருந்தாரு. ராக்கு தான் அவரை தள்ளி விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஏன் ராக் அவரை தள்ளி விடணும் அப்படின்னு போலீஸ்காரர் கேட்கிறாரு. என் புருஷனுக்கு எனக்கும் ராக்குக்கும் ஏதோ இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணாரு. அதன் விளைவா அவனை கொல்ல போறேன் அப்படின்னு கார்ல ரொம்ப கோவமா கிளம்பி போனாரு. நான் பின்னாடியே துரத்திட்டு போனேன். அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு அவ உண்மையவே சொல்றா. அடுத்தது ராக்கை விசாரிக்கிறாங்க. திடீர்னு எங்க அப்பா ரொம்ப பதட்டமா கோவமா என்னை தேடி வந்தாரு. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்ட்டு என் பக்கத்துல வந்தாரு. என்னை கொன்னுருவாரோ அப்படிங்கிற அந்த பதட்டத்துல நான் அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன். எதிர்பாராத விதமா அந்த கேபின் உயரத்திலிருந்து கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு அவனும் உண்மையவே சொல்றான். சரியா இந்த சமயத்துல வெளிவந்த டாக்டரும், சாரிம்மா, நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனா சார்லி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்ல ஜூலியா அப்படியே கலங்கி போய் உட்கார்ந்துடுறா. அவ்வளவுதான், அப்புறம் என்ன, ராக்கு தான் அவங்க அப்பாவை கொன்னா அப்படின்னு ஜூலியாவோட சாட்சியங்கள் படி ராக்கை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இவங்க 2 பேர்த்துக்குள்ள இருந்த அஃபேரை போலீஸ்கிட்ட இவங்க 2 பேருமே சொல்லலை. அதை மறைச்சிட்றாங்க. மறுநாள் ராக்கை பார்க்கறதுக்காக ஜூலியா ஜெயிலுக்கு வரா. நீ வேணுன்ட்டே உங்க அப்பாவை தள்ளி கொன்னையா, இல்லை இது ஒரு ஆக்சிடென்ட்டா அப்படின்னு அவ கேட்க ராக்கு அழுகிறான். நான் எதுக்கு அவரை கொல்ல போறேன், அவர் என்னை கொல்ல வராருன்னு நினைச்சிட்டு பயத்துல அவரை ஜஸ்ட் தள்ளி விட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அழுகிறான். நான் உன்னை நம்புறேன் ராக் அப்படின்னு அவனுக்கு கட்டி பிடிச்சிட்டு ஆறுதல் சொல்லிட்டு போறா ஜூலியா. இப்போ இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. கவர்மெண்ட் வக்கீல் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ராக்குக்கும் ஜூலியாக்கும் ஒரு இல்லீகல் அஃபேர் ஓடிட்டு இருந்திருக்கு. இதுக்கு சார்லி தடையா இருப்பாரு அப்படிங்கிற காரணத்தினால தான்
இன்டென்ஷனலா ராக்கு அவங்க அப்பாவை தள்ளி விட்டு கொன்னு இருக்கான். ஸோ இது ஒரு பக்கா ப்ரீ பிளான்டு கொலை. அதனால இதுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அவரு வாதாடுறாரு. இப்போ ராக்கோட வக்கீல் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ராக்குக்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா மேல அளவு கடந்த பாசம் வச்சிருந்தா. அதே மாதிரி சார்லியும் ராக்கு மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாரு. ஜூலியாவோட வாக்குமூலத்திலிருந்து சார்லி ராக்க தப்பா புரிஞ்சுட்டு அவனை கொல்ல வந்திருக்கான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. தன்னை பாதுகாக்கிறதுக்காக அவங்க அப்பாவை தள்ளி விட்டுருக்கான். அதுல அவரு கீழே விழுந்து இறந்துட்டாரு. இது பியூர்லி ஒரு ஆக்சிடென்ட் தான். அதனால சார்லிய ரிலீஸ் பண்ணுங்க யுவர் ஆனர் அப்படின்னு அவரு வாதாடுறாரு. ரெண்டு வாதத்தையும் கேட்ட ஜட்ஜு ராக்கு தான் கொலை செஞ்சான் அப்படிங்கிற எவிடன்ஸ் இல்லாததால அவனை விடுதலை பண்ணிடுறாரு. இப்பதான் அந்த படத்தோட ஒரு முக்கியமான ட்விஸ்டை ரிவீல் பண்ணுவாங்க. ராக்கு ரிலீஸ் ஆனதை பார்த்து ஜூலியா சந்தோஷப்படுவான்னு பார்த்தா அவன் பயங்கரமா கோவப்படுறா. இப்ப ராக்கும் ஜூலியாவும் அவன் கேபின்ல தான் பேசிட்டு இருக்காங்க. ஜூலியாவோட முகமே கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. இத்தனை நாள் பார்த்த ஜூலியா வேற, இப்ப பாக்குற ஜூலியா வேறையா தெரியுது. நான் போட்ட திட்டமெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு கத்தரா. ஒன்னும் புரியாத ராக்கு இவ என்ன திட்டம் போட்டா அப்படிங்கிற மாதிரி அவளை பார்க்க, நான் பிறந்ததுல இருந்து ஏழ்மையான வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருந்தேன். உங்க அப்பாவை பார்த்த உடனே இவர் பெரிய பணக்காரன்னு கண்டுபிடிச்சேன். அதே சமயத்துல அவரு என் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சாரு. இதுதான் சாக்கு. இவரை கல்யாணம் பண்ணி பெரிய பணக்காரியா செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு தடையா நீ இருந்த. நீ இருந்தீன்னா சட்டப்படி சொத்தெல்லாம் உனக்கு தான் வந்து சேரும், எனக்கு கிடைக்காது. நான் நாப்கின் வாங்கணும்னு நினைச்சாலும் கூட உன்னோட கையத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியும். நானே என்னோட ஃப்ரெண்டை விட்டு உனக்கும் எனக்கு அஃபேர் இருக்கு அப்படின்னு சார்லி கிட்ட சொல்ல வச்சேன். எனக்கும் உனக்கும் அஃபேர் இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அவர் உன்னை கொல்ல வருவாரு. அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி அவருக்கு நெருக்கமா பின்னாடி வந்துட்டு இருந்த நான் அவரோட காலை லைட்டா தட்டி விட்டேன். கரெக்டா அந்த சமயத்துல நீ அவர் மேல கை வைக்கவும் அவர் அங்கிருந்து விழுந்தாரு. நீ கை வச்சதுனால அவர் விழுந்துட்டாருன்னு நினைச்சேன். ஆனா நான் அவரோட காலுக்கு நடுவுல என் காலை விட்டு தட்டினால தான் அவர் அங்கிருந்து விழுந்தாரு. பதட்டத்துல நீ அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. போலீஸ்கிட்ட சாட்சி சொல்லும் போதும் நீ தான் அவரை கொன்னிருப்ப அப்படிங்கறதைய தெளிவா சொன்னேன். ஆனா சாட்சி இல்லைன்னு சொல்லி உன்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப என் கனவெல்லாம் களைஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் தடையா இப்ப நீ இருக்க அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்கவும் இதை கேட்டு ராக்குக்கு நம்பவே முடியல. சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, பணத்துக்காக இப்படியா பண்ணுவேன் அப்படின்னு கோபத்துல அவன் மேல பாயறான். இவ டக்குன்னு நகர்ந்துக்கிறா. அவ்வளவுதான், அவங்க அப்பா எப்படி விழுந்தாரோ அதே மாதிரி அந்த கேபின்ல இருந்து ஒரு பள்ளத்துல போய் ராக் விழுகிறான். இப்ப அடுத்தடுத்த நாட்கள்ல ஜூலியா அவ எதிர்பார்த்த மாதிரி சார்லியோட சொத்து எல்லாம் அவளுக்கே வந்து சேருது. இந்த சொத்தையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தடையா இருந்த சார்லியும் இல்ல, சார்லி பெத்த பையனும் இல்ல. ஆனா பாத்தீங்கன்னா ராக்கு சாகுல. கீழே விழுந்ததுல அவனுக்கு முதுகு தண்டு அடிபட்டு இடுப்புக்கு கீழே செயல்படாம போயிருது. அதனால நடைப்பிணமா இருக்கிற அவனுக்கு யாராவது சாப்பாடும் கூட ஊட்டி விட்டாதான் அவனால சாப்பிட முடியும். அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவன் இருக்கான் அப்படிங்கிறத காமிச்சு இந்த படமும் முடியுது. என்னங்க, இந்த படம் டிஃப்ரெண்டா இருந்துச்சா, உங்களுக்கு பிடிச்சதா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.